மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. 2 நாள் பயிற்சி முகாம். நம்முடைய மருத்துவர் செய்தித்தாள் விளம்பரம் கொடுத்து விட்டார். ஆர்வலர்களே வருக. தன்னார்வலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? காசு கொடுக்க மாட்டேன் என்ற அர்த்தம். பணத்தை எதிர்பார்க்காதீர்கள் என்ற அர்த்தம். பாராட்டை எதிர்பார்க்காதீர்கள் என்ற அர்த்தம். பதவியை எதிர்பார்க்காதீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் வர வேண்டும், சேவை செய்ய வேண்டும். விரும்புகிறீர்களா இல்லையா? விரும்பினால் வரலாம். நான் கண்ணார பார்த்தேன். இந்த 2 நாள் பயிற்சி முகாமின் தொடக்க நிகழ்வுக்கு சென்றபோது பார்த்தேன். ஏறத்தாழ 50 பேர் தன்னார்வலர்கள். மருத்துவரை எதிர்பார்க்கவில்லை, வந்து சீராக அமர்ந்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் அறிமுகம் கிடையாது. மருத்துவருக்கு நேராக அறிமுகம் கிடையாது. பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார். நல்ல காரியம் ஒன்று செய்ய போகிறோம், நீங்கள் துணை நிற்கிறீர்களா? வாருங்கள். வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரம் வந்து இங்கு வர வேண்டும். நீங்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடாது. இங்கு வர வேண்டும். ஒரு தொலைபேசியை கொடுத்து விடுவோம், ஒரு நாற்காலி கொடுத்து விடுவோம். ஒரு 4 மணி நேரம் ஒரு அழைப்பு கூட வராமல் இருக்கலாம். ஒரு 10 அழைப்புகளும் வரலாம். பொறுப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை அனைத்தும் வர வேண்டும். அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிப்பதற்கான முறைகளை அழைத்தார்கள். இந்த ஈரோட்டுடைய மற்றற்ற மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நாங்கள் சேவை செய்கிறோம் என்று ஆண்களும் பெண்களுமாக திரண்டு ஒரு 50 பேர் வந்து நின்றார்கள். அவர்களுக்கு இந்த தொடக்க நிகழ்வின் மூலமாக ஒரு செய்தித்தாளில் 4 வரி விளம்பரத்தை பார்த்து இது போன்ற ஒரு வாய்ப்பு. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்று எழுதினான் கவிஞர் மு. மேத்தா. இது போன்ற விஷயத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். எந்த சமுதாயம் சேவை செய்வதை ஒரு வாய்ப்பாக நினைக்கிறதோ அந்த சமுதாயம் தானே வளர முடியும். ஆகவே சேவை செய்வது ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகவே அந்த சேவைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற அந்த சேவையாளர்கள், அவர்களை காப்பாளர்கள் என்று மருத்துவர் அழைக்கிறார். காப்பாளர்கள் என்றால் கண்மீனர்கள் அல்ல. கண்மீனர்களையும் காப்பாளர்கள் என்று அழைப்பார்கள். காப்பாளர்கள் என்றால் உயிர் காப்பாளர்கள். இந்த தற்கொலை எண்ணம் இருக்கிறதே, படித்தவர்களுக்கும் வருகிறது, பாமரனுக்கும் வருகிறது. ஹிட்லரை போன்ற கொடியவனும் தற்கொலை தானே செய்து கொண்டு செத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், ஹிட்லருக்கு மன உறுதி கிடையாதா? அவனுக்கு இருந்த மன உறுதி வேறு விதமான மன உறுதி. நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புவது, எந்த மனிதனுக்கு சமுதாய சிந்தனை இருக்கிறதோ, எந்த மனிதன் சமூகத்தின் மீது பாசம் கொள்கிறானோ, எந்த மனிதன் தன்னுடைய உயிரை பற்றியும் தன்னுடைய உடைமையை பற்றியும் கவலைப்படுகிற அதே நேரத்தில் பிற உயிர்களை பற்றியும் பிற உடைமைகளை பற்றியும் கவலைப்படுகிறானோ, அக்கறை செலுத்துகிறானோ, கரிசனம் செலுத்துகிறானோ, அவனுக்கு தற்கொலை சிந்தனை வராது. சமூக சிந்தனை தான். நான் நினைக்கிறேன் 97 வயது லட்சுமிகாந்தன் பாரதி IAS இந்த முறை ஈரோடு புத்தகத்தில் நிறைவிழாவுக்கு வந்தார். நான் பேருந்தில் ஏறி வருகிறேன் என்கிறார். அவர் மன உறுதி மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் இல்லை. ஒரு சமுதாய சிந்தனை, இறுதி மூச்சு வரை சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற கருத்து. நான் இந்த கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று, நம்முடைய நண்பர்கள் தற்கொலை என்று முடிவெடுத்து விட்டால் ஒரே ஒரு வினாடி தான். முடிவெடுப்பதற்கும் ஒரு வினாடி, அதை தடுத்து நிறுத்துவதற்கும் ஒரு வினாடி போதும். ஒரு நல்ல சொல், வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொன்னானே, அதுபோல நல்ல நல்ல நம்பிக்கை தரத்தே 4 நட்பு ரீதியான வார்த்தைகள். முதல்ல குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறோமா, மனவிட்டு பேசிக்கொள்கிறோமா, குடும்பத்திலிருந்து தொடங்கலாம். நல்ல வேளை மருத்துவர் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடியவர்களை தடுப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தற்கொலை எண்ணமே உருவாகாத அளவுக்கு ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற பயிற்சியை, சமுதாயத்திற்கான பயிற்சியை அளிப்பதற்கான முன் வந்திருக்கின்றார்கள். இது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் நான் கேட்கிறேன், முதலில் ஆசிரியர்கள் தானே லட்சக்கணக்கான பேர், அவர்கள் தானே அடுத்த சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் பேசக்கூடியவர்கள் 2 பேர், முழு தகுதி படைத்தவர்கள் 2 பேர். ஒருவர் மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்கள், இன்னொருவர் பேராசிரியர். இந்த 2 பேர் பேசுகிறார்கள். நாங்கள் எல்லாம் துணையாக பேசுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். ஆசிரியர்கள் மட்டும்
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் குறைபாடு இருக்கிறதா? இருக்கிறது. பாடத்திட்டத்தில் குறைபாடு இருக்கிறதா? இருக்கிறது. கல்வி திட்டத்தில் குறைபாடு இருக்கிறதா? இருக்கிறது. சமூகத்தில் குறைபாடு இருக்கிறதா? இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா? இருக்கிறது. வறுமை இருக்கிறதா? இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் ஆசிரியர்கள் மட்டும் மனது வைத்தால், 100% ஆசிரியர்கள் மனது வைத்தால் நடைபெறக்கூடிய தற்கொலைகளில் பாதி தற்கொலையை தானாக நிறுத்த முடியும். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் இந்த மதிப்பெண்கள் பெற்றுத் தருகிற மந்திரவாதிகளாக இந்த கல்வி திட்டம் உருவாக்கிவிட்டது. நான் சின்ன வயதிலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது வேதனைப்பட்டிருக்கிறேன். முதல் மார்க் யாராவது ஒரு மாணவன் வாங்கிவிட்டால் அவனை கொண்டாடுவது, அதற்கு பிறகு அடுத்து கடைசி மதிப்பெண் வாங்கினவனை கவனிப்பதே இல்லை, அவனை பார்ப்பதே இல்லை. தீண்டத்தகாதவன் போல் மதிப்பெண்கள் பெறாதவன் ஆசிரியர்களாலே கணிக்கப்பட்டால் சமுதாயம் என்ன ஆவது? நான் கேட்கிறேன், முதல் மார்க் வாங்கினவன் ஏன் வாங்கினான், எப்படி வாங்கினான், அவனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அவன் தாய் யார், தந்தை யார்? இதெல்லாம் சமுதாய கண்ணோட்டத்தோடு ஆசிரியர்கள் பார்த்தால் இன்னொருவன் வரவில்லை. நானே எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 10 நிமிடம் நான் பள்ளிக்கூடத்திற்கு தாமதமாக வந்திருப்பேன். 10 நிமிடம். நான் படித்தது கலைமகள் கல்வி நிலையம், எல்கேஜி 5ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பிலிருந்து செங்குந்தர் பள்ளி 11ஆம் வகுப்பு வரை. நான் கேட்கிறேன், ஒரு 10 நிமிடம் தாமதமாக வந்த என்னை நீ வெளியே நில்லுங்கள் என்று ஆசிரியர் சொன்னார். நின்றேன். சரி, முதல் பீரியட் வந்த பிறகு வெளியே வந்தார் ஆசிரியர். சரி, ஒரு பீரியட் முழுக்க நின்று விட்டான், தண்டனை கொடுத்தாகிவிட்டது, உள்ளே போ என்று சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லவில்லை. நான் வெளியே தான் நின்றேன். நான் எண்ணி பார்க்கிறேன், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு கிராமத்திலே இருந்து வரக்கூடியவன், வெகு தொலைவிலே இருந்து வரக்கூடியவன், ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவன், வீட்டில் சில வேலையை செய்துவிட்டு வரக்கூடியவன். ஆகவே இவன் ஏன் லேட்டா வர்றான் ஒரு சமுதாய சிந்தனையோடு ஆசிரியர் அணுகி இருந்தால் அத்தகைய தண்டனையை தந்திருக்க மாட்டார். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், ஆசிரியர்கள் செய்யக்கூடிய அறப்படையில் மகத்தான பணி இந்த சமுதாயத்தை பற்றியும் தன்னை பற்றியும் தன்னம்பிக்கை உருவாக்குவதும் நாட்டுப்பற்றை உருவாக்குவதும் சமுதாய சிந்தனை உருவாக்குவதும், அத்தகைய உயர்ந்த பணியை செய்யக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் பல ஆசிரியர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஆசிரியர்கள் ஒருவர் தான் இப்போது அரசியல்வாதியாக அகில இந்தியா பூராவிலும் புகழ்பெற்ற மரியாதை சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். நம்முடைய பேராசிரியர் அவர்களும் அத்தகைய ஆசிரியர் பணிகளை மிகச்சிறந்த முறையிலே ஒரு பெரும் பட்டாளமே கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் ஒரு அன்னையை போல் கருதத்தக்க அளவில் தன் வாழ்நாள் பூராவிலும் அவர் பணி நிறைவேற்ற பிறகும் இன்றும் அவரை நோக்கி மாணவிகள் வந்து வரிசையாக நின்று ஆறுதல் பெறுகிறார்கள் என்றால் அத்தகைய ஆசிரியர் பெருமக்கள் தான் சமூகத்துக்கு தேவை. இத்தகைய சிந்தனையை நான் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன். நல்ல புத்தக வாசிப்புக்கு சின்ன வயதில் இருந்து ஒரு 6ஆம் வகுப்பில் இருந்து பாட புத்தகத்தை தாண்டி பொது புத்தகங்களை ஆழமாக வாசிக்க ஒருவன் தொடங்கினால் அவன் தற்கொலை சிந்தனைக்கு சாகும் வரை வரமாட்டான் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் கேட்கிறேன், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை வரலாறு, எவ்வளவு கொடுமையான இடத்துல இருந்து எவ்வளவு அற்புதமான இடத்துக்கு வந்தவர்கள் வாழ்க்கை வரலாறு வாசிக்கிற போது அவர்களால் முடியும் என்றால் என்னாலும் முடியும் என்ற சிந்தனை, எப்படி பிறரோடு பேசுகிற போது ஆறுதல் அடைகிறானோ அதுபோல மிகச்சிறந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கிற போது அவர்களோடு உறவாடுவது போல உரையாடுவது போல ஒரு கருத்து நமக்குள்ளே சிந்தனை. புத்தகம் வைத்திருப்பவன் என்றும் தனித்து இருப்பதில்லை. அவன் தலைவர்களோடும் சிந்தனையாளர்களோடும் கருத்தாளர்களோடும் அறிவியல் மேதைகளோடும் தான் உறவாடி கொண்டிருப்பான். அவன் தனிமை என்பது அவனுக்கு இல்லை. புத்தகத்தை நேசிப்பவனுக்கு தனிமை என்பதே கிடையாது.